ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். அடியனுக்கு பூரி ஜெகநாதரை பார்க்க அருமையான ஒரு பாக்கியம் இந்த பொங்கல் லீவ்ல ஒட்டி 14ஆம் தேதியிலேருந்து ஒரு 17ஆம் தேதி கிடைத்தது. ரொம்ப அற்புதமான அனுபவம். உங்கள்கிட்டையும் அந்த அனுபவத்தை அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆதிசங்கரர் பார்த்தோம்னா பூரி ஜெகநாதரை அப்படியே அனுபவிச்சிருக்கார். பாருங்க, நமக்கு பார்க்குற இடங்கள்லாம் கிருஷ்ணர் நமக்கு தோன்றணும், ஜெகநாதர் தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெகநாத அஷ்டகத்துல பாடியிருக்கார். பாருங்கோ, ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. ஜெகநாத சுவாமி இந்த ஜெகத்துக்கே அவர் தான், கிருஷ்ண பரமாத்மா ஜெகத்துக்கே நாயகனாக இருக்கிறார். நயன பத, நயனம் அப்படின்னு சொன்னா கண்கள், எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பதன்னா அந்த பாத் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா. பத அப்படின்னா அந்த வழி, காமி அப்படின்னா அந்த இடத்துல அவர் காட்சி அளிப்பவராக இருக்கிறதும். பவதுமே அப்படின்னு சொன்னா நம்மள அவர் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் இங்க கண்ணு எங்கெங்கெல்லாம் போறதோ அந்த இடத்துல எல்லாம் ஜெகநாத பெருமாளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் அருமையாக நம்ம ஜெகநாத பெருமாளை அனுபவிச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஜெகநாதரை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில அப்படியே பார்த்தோம்னா அப்படியே கடற்கரை ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அழகா ஆர்த்தி சேவையெல்லாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த ஆர்த்தி சேவைகளை மிக அற்புதமாக இருக்கும். அது பின்னால ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த பூரி ஜெகநாதர் கோவில் அந்த பூரியில மத்தியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான கோவில். கோவிலுக்குள்ள பார்த்தோம்னா பலவிதமான அதிசயங்கள்லாம் இருக்கு. கோவில்ல நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள உள்ள போகும்போது வெளியில அலைகள் சத்தம் கேட்டா கோவிலுக்குள்ள போனா எந்த சத்தமும் இல்லை. முற்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய அருமையான அற்புதமான கோவில். முதல்ல இதுல நமக்கு புராணங்கள்ல எப்படி சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ராமபிரான் இந்த பூரி ஸ்தலத்துல வழிபட்டதாக இருக்குது. பாண்டவர்கள் இந்த பூரி ஸ்தலத்துல வழிபட்டதாக சொல்லுகின்றது. இப்பேற்பட்ட முக்கிய ஸ்தலமானது பூரி ஜெகநாத பெருமாள் மிக அற்புதமாக சேவை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பூரி ஜெகநாதரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். முதல்ல புருஷோக்தம், அதாவது பக்த நிவாசம் சொல்லிட்டு அது தங்குவதற்காக சிறப்பாக தேவஸ்தானமானது ஏற்பாடு செய்துள்ளது. ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாடரேட்டா அஃபோர்டபுளா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கிருந்து தங்கியிருந்து பூரி ஜெகநாதரை பார்ப்பதற்காக செய்யறோம். அந்த எலக்ட்ரிக் வண்டி இதெல்லாமே அவ ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி அந்தந்த பக்த நிவாஸ்ல இருந்து இந்த மாதிரி வசதிகள் இருக்கு. இந்த பூரி ஜெகநாதரை நம்ம சேவிச்சுக்கிறதுக்காக போனோம். அங்க அருமையாக காட்சி அளிக்கிறார் சுபத்ரா தேவி, பலராமர், கிருஷ்ணர் அருமையாக நல்லா அப்படியே கருப்பு இதுலயும் அந்த கண்களை பார்க்கும் பொழுது நம்மள நேரடியா பார்க்குற மாதிரி இருக்கு. சொன்னார் இல்லையா, அற்புதமான ஒரு சேவை. ஆதிசங்கரர் எப்படி சொன்னார், ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகாக சொன்னார். அதே மாதிரியாக பெருமாள் நாங்க உள்ள போகும்பொழுது காட்சி அளிப்பதற்கு பார்க்க மிக 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 ரம்யமாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் புராணங்கள்ல இந்த இதை பற்றி பார்ப்போம். ஜரா அப்படிங்கிற அந்த ஒரு வேடனானவன் என்ன செய்கிறான், ஒரு அம்பை விடுவ. அது அன்பானது கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருமேனியிலே பட்டு விடுகின்றது. திருமேனியில் பட்டவுடன் அவர் வைகுந்தத்திற்கு தான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கருதி அந்த இடத்திலே தன்னுடைய அந்த திருமேனியானது இருக்கக்கூடியதிலே ஒரு மரம் போன்ற ஒரு இதாக மாறுகின்றது. இந்த மரமானது அப்படியே மிதந்துட்டு வருது, கடல் கரையில அப்படியே மிதந்துட்டு வருது. இந்திரத்யும்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா. அந்த இந்திரத்யும்னன் ராஜாட்ட ஒரு கனவுல வரா கிருஷ்ண பரமாத்மா. இந்த மாதிரி ஒரு பொருளானது கடல்ல மிதந்து வருது, அந்த மிதந்து வர பொருளை எடுத்துட்டு நீ என்ன சிலையாக செஞ்சு பிரதிஷ்டை பண்ணு. பாக்குறார் ராஜா. உடனே பார்த்துட்டு காவலாளிகள் எல்லாம் அனுப்புறார். அனுப்பின உடனே பாக்குறா, ஒரு மரக்கட்டை மிதந்து வரதை பார்த்துட்டு கடற்கரையிலேருந்து வரதை எடுத்துட்டு அப்படியே கொண்டு மன்னன்ட்ட கொடுக்குறா. பாக்குறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்த உடனே அதை எடுத்துட்டு இதுல உடனே நம்ம பெருமாளை சிலையாக செய்து செதுக்கி வழிபடுவோம், பிரதிஷ்டை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தச்சர்களை கூப்பிடுறாரு. வரா எல்லா தச்சர்களும் பாக்குறா. உளியை எடுத்து அடிக்கிறா. உளியெல்லாம் உடஞ்சு போயிடுறது. இது என்ன பண்றதுன்னே அதுக்கு தெரியல. உடனே பெருமாளே ஒரு வயதான தச்சர் மாதிரி அருமையாக நான் இதை ஒரு செஞ்சு தரேன், ஒரு 21 நாட்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கோ, நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் இதை செய்யும் பொழுது யாரும் பார்க்கப்படாது, ரூமுக்குள்ள வரப்படாது, அறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ல மன்னனும் சரின்னு அப்படின்னு சொல்றான். அதற்கப்புறம் பார்க்கிறார். இவர் செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது 15 நாள் அந்த ஒளியில தட்டுற சத்தம்லாம் கேட்கறது.
சரி பரவாயில்ல, நல்லா ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு மண் வந்து அந்த பக்கமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி போகல. அதுக்கப்புறம் என்ன பண்றான், திடீர்னு பார்த்தா அந்த சத்தம் கேட்கறது நின்றது. சரி நான் சத்தம் நின்றுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல, பகவான் இல்லையா, ஒரு விளையாட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சார். சத்தத்தை காணுன உடனே கதவை திறந்து பார்க்கிறார். உடனே அந்த தச்சரானவர் சொல்றார், அவருக்கு கோபம் வந்துடுறது. நான் உனக்கு என்ன சொன்னேன், கதவை திறந்து பார்க்கக்கூடாது, பார்த்துட்ட. பகவானுக்கு கோபம்ங்கிறது வராது, அவர்கிட்ட தன்னுடைய இந்த லீலைகளை காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றார். உடனே என்ன செஞ்சுட்டார், இருக்கிறத அப்படியே நீ பிரதிஷ்டை பண்ணிவிடும், இருக்கிறத அதே மாதிரி எடுத்து நீ பிரதிஷ்டை பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்போ பலராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், சுபத்ரா தேவி, நடுவுல இருக்கிறது சுபத்ரா தேவி, கருப்பு முகத்தோட காட்சி அளிக்கிறது கார்மேக வண்ணன் கிருஷ்ணன், இந்த சைடு பலராமர். அந்த கோவிலை வந்து அப்படியே கட்டி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அது மெயின்டைன் பண்ணாம விட்டுறதுனால பிற்காலத்துல அனந்தவர்மன், இப்ப இருக்கிற அந்த கட்டடக்கலைகள் பார்க்கும்போது அனந்தவர்மன் அப்படின்னு கலிங்க தேசத்து ராஜா இந்த கட்டடத்தை வந்து மேல நன்றாக செதுக்கி நல்லா செப்பனிட்டு நன்றாக பண்ணியிருக்கார். 1135 இருக்கக்கூடிய காலங்கள். 1200 பிற்பாடு அவருடைய பேரன் அனகாபி மாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டி முடிக்கிறார். அதற்கு பின்னால கஜபதி வம்சத்தினர் இன்னும் நல்ல வேலைப்பாடுகள் அமைந்த கோவில். கோவில் அற்புதமான ஒரு ஸ்தலம். நம்ம நேரா பார்க்கும்போது நீலச்சக்கரம் கொடிமரம் இருக்கு. இந்த கொடிமரத்துக்கே பதீத்த பவன் பாவனா, ஏழைகளுக்கு அருள்பவன். ஏழைகள் எல்லோருக்கும், நாம் அனைவரும் பகவானுக்கு முன்னாடி ஏழைகள் தான், யாருக்கும் பாகுபாடே கிடையாது. அப்படிப்பட்ட நமக்கு வந்து அவர் அருள் புரிபவராக இருக்கின்றார். இந்த கொடிமரத்தையும் அந்த கொடியவும் அந்த நீல சக்கரம் சொல்றோம் இல்லையா, அதை தரிசிச்சாலே போரும். பேர்பட்ட அருமையான ஒரு இது. பெருமாளுடைய அருள் கிட்டும். புண்ணியத்தையும் நம்மளுடைய பாவத்தையும் தொலைத்து விட்டுத்தான் நம்ம மோட்சத்துக்கு போகும். அப்ப மோக்ஷபுரி அப்படிங்கிறதுல பூரி ஸ்தலத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு இது இருக்கு. பூரியை பத்தி ரொம்ப அம்சமா சொல்லிட்டு இருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன சொல்றார் பூரி பெருமாளை பத்தி, முதல்ல பிரம்மம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு சொன்னா, பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய மண்ணு அது பிரம்மம், கங்கை நீர் அது பிரம்மம், பூரி பிரசாதம், பூரி கோயிலுக்கு போயிட்டா பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம், அதனுடைய பகவானுடைய கொடுக்கக்கூடிய பிரசாதம் ஒரு துளியேனும் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பூரி பிரசாதம் இது சாப்பிட்டாலே போருமானது, நமக்கு மோட்சத்துக்கான ஒரு அருமையான ஒரு வழி கிடைக்கின்றது அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த அருமையான ஒரு ஸ்தலமானது பூரி ஜெகநாத பெருமாளுக்கு உண்டான ஸ்தலம். பூரி ஜெகநாத பெருமாள் உற்சவத்துல மிகச் சிறப்பான உற்சவம் ரத உற்சவம். ஆடி மாசம் பௌர்ணமி தினத்திலிருந்து 9 நாட்கள் தனித்தனி ரதத்துல சுபத்ரா தேவி, ஸ்ரீ பலராமர், ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படியே எழுந்தருள்வார்கள். மிகவும் அற்புதமான காட்சி. நிறைய பக்தர்கள் பக்த கோடிகள் அவ்விடம் வருவார்கள். அற்புதமான ஒரு காட்சி. நீலச்சக்கரம் பார்த்தோம்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா அது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அற்புதமான ஒரு காட்சி. கொடிமரமானது நீலச்சக்கரத்தையும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது பரிபூர்ண அருளை, நாம் பகவானுடைய அருளை கிடைக்குமாறு நமக்கு செய்கின்றார். அதை இந்த கொடியானது காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையிலே செல்வது அறிவியலுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பூரி ஜெகநாத பெருமாளை நாம் தரிசிக்கும் பொழுது கண்கூடாக அவர் நம்மை பார்ப்பது மிகவும் மெய் சிலிர்க்கும் காட்சியாக அது இருக்கின்றது. ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை நமஸ்கரித்து வணங்குவோமாக. ஜெய் ஸ்ரீ ஜெகநாத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.